வணக்கம். புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் தேரோட்டத்தை அமைச்சர் சாய் சரவணன்குமார் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் பகுதியாக ஊரார் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மகாபாரத நிகழ்வை பிரதிபலிக்கும் இந்த திருவிழாவில் 23ஆம் தேதி அன்று இரவு 8 மணி அளவில் ஸ்ரீ கூத்தாண்டவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருக்கல்யாணம் மற்றும் தாலி கட்டுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆடு பலி கொடுக்கப்பட்டு திருத்தேர் வீதிவிழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் திருவிழாவினை முன்னிட்டு விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அறுசுவை சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. மாலை 4 மணி அளவில் அழகலம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்ற கிண்ணி தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பாரதி வீதியில் அமைந்துள்ளது காமாட்சியம்மன் கோவில். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலின் பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் சாமி வீதி விழா நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான கிண்ணி தேரோட்டம் இரவு நடைபெற்றது. இதில் காமாட்சியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்தார். இதில் அம்மனுக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இந்த பிரம்மாண்ட கிண்ணி தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்து சாமி தரிசனம் செய்தனர். இந்த தேரானது மாடு வீதிகளான காமாட்சியம்மன் கோவில் வீதி, அண்ணா சாலை, ஈஸ்வரன் கோவில் வீதி, காந்தி வீதி வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. புதுச்சேரி பிள்ளையார்குப்பத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் மிஸ் பிள்ளையார்குப்பம் பட்டத்தை புதுச்சேரியை சேர்ந்த சாக்ஷி தட்டி சென்றார். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள 200 ஆண்டு பழமையான பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல் படைத்தல் நிகழ்ச்சியும் நேற்றிரவு கூத்தாண்டவருக்கு திருக்கல்யாணமும் பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருநங்கைகளுக்கான அழகிகள் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டி 3 சுற்றாக நடைபெற்றது. இதில் முதல் சுற்று பாரம்பரிய உடைகளிலும், 2வது சுற்று மாடர்ன் உடைகளிலும், 3வது சுற்று தனித்திறமைகள் வெளிப்படுத்தும் விதமாக நடனத்துடன் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். இந்த அழகிகள் போட்டியில் முதல் 5 இடங்களை பிடித்த திருநங்கைகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதில் புதுச்சேரி பாகூரை சேர்ந்த சாக்ஷி என்ற திருநங்கை முதலிடத்தை பிடித்து மிஸ் பிள்ளையார்குப்பம் என்ற பட்டத்தை தட்டி சென்றார். முதல் பரிசான 1 பவுன் தங்க நாணயத்தை அமைச்சர் சாய் சரவணன்குமார் வழங்கினார். 2ஆம் இடத்தை ருத்ராவும், 3ஆம் இடத்தை தானஸ்ரீ, 4ஆம் இடத்தை ஐஸ்வர்யா, 5ஆம் இடத்தை அனன்யா ஆகியோர் பிடித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல் பரிசு பெற்ற சாக்ஷி கூறுகையில், பிள்ளையார்குப்பத்தில் நடைபெற்ற அழகிகள் போட்டியில் கலந்து கொண்டு முதல் இடத்தை பெற்றது பெருமை அளிக்கிறது. இருந்த போதிலும் புதுச்சேரியில் உள்ள திருநங்கைகளுக்கு இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டும் என்றும் நலவாரியம் அமைத்து தர வேண்டுமென புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். மேலும் திருநங்கைகளை அவர்களது பெற்றோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நிராகரிக்க கூடாது என கூறினார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சாக்ஷி. நான் டயாலிசிஸ் டெக்னாலஜி டிகிரி ஹோல்டர். இந்த நேரத்தில் என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா, அரசுக்கிட்டேயும் மற்றவங்கிட்டையும் திருநங்கைகளை அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஒரு நல்ல வேலைக்கு போய் அவங்க சுய முன்னேற்றத்துக்காக ஈஸியாக இருக்கும். அண்ட் எங்களுக்கு இந்த விழாவை அமைச்சு கொடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமவாசிகள், அழகி போட்டி நிர்வாக குழு, அப்புறம் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் அவங்களுக்கும்
எங்களுடைய திருநங்கைகள் தலைவி எங்கள் எல்லாருடைய மாடரேட்டர் டாக்டர் ஸ்ரீதல் நாயக் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மா இதை எப்படியும் டிவியில் பார்த்துட்ருப்பாங்கன்னு அதிகமாக எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுறதுல அந்தளவுக்கு டச்சப் இல்லை. ஊர்லேயும் ஒரு அந்தளவுக்கு திருநங்கைகளை பற்றி ஒரு புரிதல் கிடையாது. இது மூலயமா ஒரு அழகாக வெளியில் வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் ஓரளவுக்கு புரிதல் வந்துடுச்சு, எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் சோஷியல் மீடியாஸ் தான். எல்லாருமே இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்னு எங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தாலும், ஒரு பக்கம் நெகட்டிவ்ஸாக போட்டிருந்தாலும் ஒரு பக்கம் பாசிட்டிவ் போட்டிருக்காங்க. திருநங்கைகள் எல்லாருமே கல்வி, வேலை வாய்ப்புன்னு எல்லாத்துலேயும் முன்னேறிட்டு வராங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் திருநங்கைகள் மக்கள் அவங்க மக்களுடைய பார்வை அவங்கள பார்க்குற பார்வை கொஞ்சம் மாறிடுச்சு. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் சுத்தமாகவே மாறிடும் நான் நம்புறேன். திருநங்கைகள் என்ன எதிர்பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாருமே வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு இலவச மனைப்பட்டா ஏதாவது தமிழகத்தில் திருநங்கைகளுக்கு தனி நலவாரியம் ஒதுக்கி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஒரு இலவச மனைப்பட்டா வழங்கி எங்களுக்கு இந்த அரசு ஏதாவது ஒரு உதவி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். ஒரு மனிதருக்கு பேசிக்கான தேவையான விஷயமே உணவு, உண்ண இடம், உடை, இது 3 தானே. அந்த உணவுக்காக திருநங்கைகள் ஏதாச்சும் பண்ணி பழைச்சிக்கிறாங்க. தங்க வேண்டிய விஷயம் தான், பேசிக்காக இருக்கிற அந்த ஷெல்டருக்காக தான் போராடி எங்கே போனாலும் வீடே கொடுக்க மாட்றாங்க. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கிடச்சிதுன்னா கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்குவோம். பொதுமக்கள் மத்தியில் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஊர் திருவிழாவே நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லாருமே எங்களை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மாறுதல்கள் வரும், அது கூட சீக்கிரத்தில் நடக்கும். இந்த நிகழ்ச்சியில் பிள்ளையார்குப்பம் மட்டுமின்றி புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் பறிமுதல் செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் மூலம் 400 மீட்டர் சாலை அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரியில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கேரி பேக், ஸ்ட்ரா, டீ கப் உள்ளிட்டவற்றை புதுச்சேரி அரசு தடை செய்துள்ளது. ஆனால் தடையை மீறி இவை சில இடங்களில் தயாரிக்கப்படுவதுடன் விற்பனை செய்கின்றனர். இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் 5 டன் அளவுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் உள்ளது. இவற்றை சாலை அமைக்க பயன்படுத்த சுற்றுச்சூழல் துறை முடிவு செய்தது. பறிமுதல் செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் மீது வெப்பம் அதிகரிக்க செய்து அதனை பொடி பொடியாக மாற்றினர். இந்த பொடி கலவையை தார் சாலை அமைக்கும் போது சாலை அமைக்க பயன்படுத்தும் மொத்த தார் அளவில் 10% சேர்க்கப்படுகிறது. இதன் மூலம் தார் சாலையில் ஏற்படும் சிறிய துவாரங்கள் இன்றி சாலை அமைக்க முடியும். இந்த முறையில் பறிமுதல் செய்த ஒருமுறை பிளாஸ்டிக் துகள்கள் சேர்த்து 400 மீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கும் பணி நெல்லித்தோப்பு, கர்ணஹரன் வீதியில் 4 மற்றும் 5வது குறுக்கு வீதியில் நடைபெற்று வருகின்றது. இதேபோல் புதுச்சேரி முழுவதும் உள்ள நகர உட்புற சாலைகளில் பறிமுதல் செய்துள்ள ஒருமுறை பிளாஸ்டிக் துகள்கள் மூலம் சாலை அமைக்க ஏற்பாடு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியை சேர்ந்த வாலிபர் உடல் எடையை குறைக்க சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்த நிலையில் அறுவை சிகிச்சை ஆரம்பித்த 10 நிமிடத்தில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை டிவி நகரை சேர்ந்தவர் செல்வநாதன், மார்க்கெட் கமிட்டி ஊழியர். இவருக்கு ஹேமச்சந்திரன், ஹேமராஜன் என 2 குழந்தைகள் உள்ளனர். இவர்களுக்கு வயது 26. இதில் ஹேமச்சந்திரன் BSc IT முடித்துவிட்டு டிசைனிங் பணியில் உள்ளார். ஹேமராஜன் சித்தா பார்மசிஸ்ட் பணியில் உள்ளார். இதில் ஹேமச்சந்திரன் உடல் பருமன் காரணமாக சென்னை பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை பெற்று வந்தார். இந்நிலையில் நேற்று அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் கொழுப்பு நீக்க சிகிச்சை செய்ய முடிவெடுக்கப்பட்டது. அறுவை சிகிச்சை தொடங்கிய 10 நிமிடங்களில் அவர் இறந்து விட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவித்துள்ளனர். அவர் கார்டியாக் அரெஸ்ட் காரணமாக இறந்ததாக குறிப்பிட்டுள்ளனர். வில்லியனூர் கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் 63 பெருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி அன்று 63 நாயன்மார்களின் அரும்பெரும் திருத்தொண்டினை மக்கள் அறியும் பொருட்டு 63வர் பெருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் நேற்று காலை 63வருக்கும் சிறப்பு பெரும் திருமஞ்சனமும் திருமுறை விண்ணப்பமும் பேரொளி வழிபாடும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலை சிவ களிற்றின் மீது 12 திருமுறைகளை எழுந்தருள செய்து 63 நாயன்மார்களுடன் கைலாய வாகனத்தில் அருள் தரும் கோகிலாம்பிகை உடனமர்
திருக்காமேஸ்வரர் ஆகியோரை பன்னிரு திருமுறைகளை கொண்டு போற்றி பாடியபடி மாட வீதிகளில் திருவிதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாலை முழுவதும் கோலமிட்டு 63 நாயன்மார்களை வரவேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருவாசக குழுவினர் மற்றும் சிவனடியார் திருக்கூட்டம், ஆலய நிர்வாக குழுவினர், சிவாச்சாரியர்கள், பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் முன்விரோதம் காரணமாக ரவுடி தலையில் கல்லை போட்டு கொலை செய்த வழக்கில் ரவுடிகளை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் புதுக்குளம் பகுதியை சேர்ந்தவர் ரவுடி ஆனந்த் என்கின்ற அலெக்ஸ். இவர் மீது அடித்தடி, கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கடந்த 1 வருடத்திற்கு முன்பு இளையராஜா என்ற ரவுடியை கொலை செய்ய முயற்சி செய்ததால் இளையராஜா அலெக்ஸை கொலை செய்ய திட்டமிட்டு ரவுடி வெங்கடேஷ் என்கின்ற பேய் வெங்கடேஷ் சொல்லியுள்ளார். இதனை அடுத்து வெங்கடேஷ் என்கின்ற பேய் வெங்கடேஷ் என்கின்ற ரவுடிக்கும் அலெக்ஸுக்கும் அவ்வப்போது தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அரியாங்குப்பம் திருமால் நகர் பகுதியில் உள்ள மதுபான கடையில் நேற்று 10 மணி அளவில் ஆனந்த் என்கின்ற அலெக்ஸ் மது அருந்திவிட்டு போதையில் இருந்தபோது வெங்கடேஷ் என்கின்ற பேய் வெங்கடேஷ், அவரது கூட்டாளி செல்வகுமார் ஆகிய இருவரும் அங்கு வந்து அலெக்ஸை மதுபான கடையில் வைத்திருந்த கல்லை எடுத்து தலையில் போட்டு கொலை செய்துவிட்டு தப்பியோடி உள்ளனர். இதனை அடுத்து போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கொலை செய்துவிட்டு வீட்டில் பதுங்கியிருந்த வெங்கடேசன் என்ற பேய் வெங்கடேசன் மற்றும் அவரது கூட்டாளிகள் செல்வகுமார், இளையராஜா ஆகியோர் 3 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். குறிப்பாக வெங்கடேசன் என்ற பேய் வெங்கடேசன் மீது திருக்கனூர் பகுதியில் கூட்டுக் கொலை, கடந்த 2009ஆம் ஆண்டு அரியாங்குப்பம் பகுதியில் சாந்தமூர்த்தி மற்றும் ராஜீவ்காந்தி இரட்டை கொலை வழக்கு, 2013ஆம் ஆண்டு யானம் சிறையில் ஆயுள் தண்டனை கைதி கொலை செய்ய திட்டமிட்ட வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருந்து ஐகோர்ட் ஜாமீனில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு வெளியில் வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் வருகை தினமான இன்று ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு அன்னையை தரிசனம் செய்தனர். அரவிந்தரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு அன்னை 1920ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டிலிருந்து புதுச்சேரி மரையன் வீதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் வந்து தங்கி அரவிந்தருடன் ஆன்மீக பணியில் ஈடுபட்டு வந்தார். அதன் விளைவாகத்தான் அரவிந்தரின் மறைவிற்கு பிறகு ஆரோவில் சர்வதேச நகரத்தை உருவாக்கினார். அன்னை புதுச்சேரிக்கு வந்த நாளை ஆண்டுதோறும் இந்நாள் அரவிந்தர் ஆசிரமம் சார்பில் அன்னை வருகை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்னையின் ஆண்டு வருகை தினமான இன்று அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை தங்கியிருந்த அறை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. அன்னையின் அறையை ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் நீண்ட வரிசை நின்று காத்திருந்து பார்வையிட்டு அன்னையின் சமாதி முன்பு அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டனர். மேலும் அன்னையின் வருகை தினத்தையொட்டி அரவிந்தர் ஆசிரமத்தில் சிறப்பு கூட்டு தியானமும் பிரார்த்தனையும் நடைபெற்றது. புதுவை அடுத்த சிறுவந்தாடு ஆயர்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீயம்பு நாகமுத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். நெட்டப்பக்கம் அருகே உள்ள ஆயர்குளம் ஸ்ரீயம்பு நாகமுத்தம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக காலை 10 மணி அளவில் 108 பால்குடம் எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். அதன் பிறகு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. மாலை 7 மணி அளவில் உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சி தந்தார். இவ்விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவையில் புதிய தேசிய கல்விக் கொள்கைப்படி அடுத்த கல்வி ஆண்டு முதல் 1ஆம் வகுப்பில் 6 வயது பூர்த்தியடைந்த மாணவர்கள்தான் சேர்க்கப்படுவார்கள் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி அனைத்து குழந்தைகளும் 3 வயது முதல் 8 வயது வரையில் 5 ஆண்டுகளுக்கு கல்வி பயிலும் வாய்ப்பினை கட்டாயம் உருவாக்கி தர வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஃப்ரீ ஸ்கூல் எனப்படும் அங்கன்வாடி கல்வி 3 ஆண்டுகளும் 1 மற்றும் 2ஆம் வகுப்பு கல்வி 2 ஆண்டுகளும் வழங்க வேண்டும். இதையடுத்து கடந்த ஆண்டு மத்திய கல்வி அமைச்சகம் அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு கடிதம் அனுப்பியது. அதில் அனைத்து சிபிஎஸ்இ பள்ளிகளும் 6 வயது முடிந்த பின்னரே 1ஆம் வகுப்பில் மாணவர்களை சேர்க்க அறிவுறுத்தியது. ஆனால் இந்த உத்தரவை புதுவை அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் கண்டுகொள்ளாமல் 5 வயது முதல் வகுப்பில் மாணவர்களை சேர்த்து வருகின்றன. இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சகம் அதிரடியாக அனைத்து மாநிலங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் ப்ரீ கேஜிக்கு 3 வயது, எல்கேஜிக்கு 4 வயது, யூகேஜிக்கு 5 வயது, 1ஆம் வகுப்புக்கு 6 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது.
ஆனால் புதுவை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டிலும் 1ஆம் வகுப்புக்கு 5 வயதில் இருந்து மாணவர்களை சேர்த்து வருகின்றனர். அதே சமயம் கேந்திர வித்யாலயா பள்ளியில் 1ஆம் வகுப்புக்கு 6 வயது நிறைவடைந்த மாணவர்களை சேர்த்து வருகின்றனர். இது பெற்றோர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் எதிர்காலத்தில் தங்களது பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத முடியாமல் போகும் என்ற அச்சமும் பெற்றோர்களிடம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கல்வித்துறை அதிகாரிகள் கூறுகையில், நடப்பு கல்வியாண்டு 1ஆம் வகுப்புக்கு 5 வயதிலிருந்து மாணவர்களை சேர்க்க சிபிஎஸ்இ கல்வி வாரியத்திடம் அனுமதி பெற்றுள்ளோம். அடுத்த கல்வி ஆண்டு முதல் 6 வயது பூர்த்தியடைந்த மாணவர்களை தான் 1ஆம் வகுப்பில் சேர்க்கப்படுவார்கள். இது தொடர்பான அறிவிப்பு கல்வித்துறை மூலம் வெளியிடப்படும் என்றனர். மரக்காணம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோயிலில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் வாய்க்கால் மீது போடப்பட்ட இரும்பு கிரில் கம்பிகள் உடைந்து சேதமடைந்திருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் பாவடிவ வாய்க்கால் மீது இரும்பு கம்பிகளால் கிரில் பலகை அமைக்கப்பட்டது. சில இடங்களில் தரமற்ற கம்பிகள் பயன்படுத்தியதால் பல டன் லோடு ஏற்றி செல்லும் லாரிகள் கடக்கும்போது கிரில் பலகையாக போடப்பட்ட பகுதியில் இரும்பு கம்பிகள் உள்பக்கமாக உடைந்து விடுகிறது. இதனால் உடைந்த கிரில்களின் இடைவெளியில் நடந்து செல்வோர் கால்கள் நுழையும் அளவுக்கு அகலம் உள்ளது. நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் இரும்பு கிரில்களில் பல கம்பிகள் உடைந்து விட்டது. சண்டே மார்க்கெட்டிற்கு குழந்தைகளுடன் ஏராளமான மக்கள் வந்து செல்கின்றனர். இந்த கிரில் மீது நடந்து செல்லும் போது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கால் தவறி விழுந்து காயமடைந்து வருகின்றனர். எனவே புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் உள்ள இதே போன்ற கிரில்களில் உடைந்து கிடக்கும் கம்பிகளை சரி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேட்டுப்பாளையம் களம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ களம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக காலை 8 மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபார்த்தனையும், காலை 7 மணிக்கு சிறப்பு சந்தன காப்பு அலங்காரத்தில் சோடச உபச்சார பூஜையும், இரவு 7:30 மணிக்கு பம்பை வாத்தியம் முழங்க தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மகா தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சியும் இரவு 8 மணிக்கு உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் உட்பிரகாரம் வலம் வந்தது. அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், ஆலய இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலய மாட வீதி பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு 117வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 117வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். இந்த மாதம் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்திற்கு சிறப்பு தீபார்த்தனை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர். புதுச்சேரி அருகே பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஒருவருக்கு புதுச்சேரி நீதிமன்றம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி புரணங்குப்பம் அடுத்த நல்லவாடு பகுதியில் கடந்த 2013ஆம் ஆண்டு சாலையில் நடந்து சென்ற 30 வயது பெண் தாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இது குறித்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து புரணங்குப்பத்தை சேர்ந்த மலையாளத்தான் என்கின்ற மோகன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது.
விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து குற்றவாளி மலையாளத்தான் என்கின்ற மோகனுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்தும் நீதிபதி ஜெயசுதா தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜு ஆஜரானார். கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாத தியான திருக்குடியில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாத தியான திருக்குடியில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை மற்றும் உலக அனைத்து ஜீவர்களின் நன்மைக்காகவும் சிறப்பு வேள்வி நடைபெற்றது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் R.E. சேகர் தலைமையில் புதுச்சேரி காங்கிரசார் கைச்சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பாக ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு மக்களவை தொகுதியில் பேரவைத் தலைவர் R.E. சேகர் தலைமையில் மாகி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, கேரள சட்டமன்ற உறுப்பினரும் பொறுப்பாளருமான அனில்குமார், வயநாடு மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அப்பச்சன் முன்னிலையில் புதுச்சேரி காங்கிரசார் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதில் மாகி வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மோகன், சுரேஷ், தயாளன், திருநாவுக்கரசு, புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சமீர், பிரபு, தஞ்சாவூர், சிவஞானம், ஹரிகிருஷ்ணன், பன்னீர்செல்வம், சீனிவாசன், ரஞ்சித், ராஜசேகர், பெரிய நாயகி, புஷ்பா, ருக்மணி ஆகியோர் வயநாடு, கல்பெட்டா, சுல்தான், பத்ரி ஆகியோர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரச்சுரம் வழங்கி கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மேலும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் பட்டப்பகலில் கஞ்சா குற்றவாளிகளிடையே ஏற்பட்ட மோதலில் சரமாரியாக வெட்டி கஞ்சா குற்றவாளி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தப்பி ஓடிய முக்கிய குற்றவாளிகள் 3 பேரை கைது செய்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் 12வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ருத்ரேஷ். இவருக்கு திருமணமாக பெண் குழந்தை உள்ளது. பெயிண்டர் வேலை செய்து வந்த ருத்ரேஷ் சமீப காலமாக கஞ்சா வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அதே பகுதியை சேர்ந்த ஈஸ்வர் என்கிற மோகன் ஈஸ்வர் என்பவரும் கஞ்சா விற்று வந்ததாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் கஞ்சா விற்பதில் தொழில் போட்டி இருந்து வந்துள்ள நிலையில் கடந்த 1 மாதத்துக்கு முன்பு இது தொடர்பாக இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் ஈஸ்வரை கத்தியால் ருத்ரேஷ் வெட்டியுள்ளார். இதில் ஈஸ்வருக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் ருத்ரேஷ் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு ஜெயிலில் 1 மாத காலம் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த 15ஆம் தேதி ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் அங்குள்ள கங்கைமுத்து மாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்று உள்ளது. இதில் ருத்ரேஷ் தாய் மற்றும் சகோதரி பால்குடம் எடுத்ததால் அங்கு நின்றுள்ளார். அப்பொழுது அங்கு 2 மோட்டார் சைக்கிளில் ஈஸ்வர் மற்றும் அவரது கூட்டாளிகள் 6 பேர் வந்துள்ளனர். இதனை கண்டதும் ருத்ரேஷ் அங்கிருந்து தப்ப முயன்றபோது கும்பல் சுற்றி வளைத்து ருத்ரேஷை சரமாரியாக அரிவாளால் தலையில் வெட்டியதில் ருத்ரேஷ் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். பின்னர் அந்த கும்பல் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. இதனை அடுத்து உருளையன்பேட்டை போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டதை அறிந்து ருத்ரேஷ் என்கின்ற ருத்ரேஷ் மணியை கொலை செய்த ஈஸ்வர் என்ற மோகன் ஈஸ்வர் மற்றும் அவரது நண்பர்களை தேடிய போது ஈஸ்வர் என்ற மோகன் ஈஸ்வர், கௌதம் மற்றும் சின்ன அரவிந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து குற்ற சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட 3 கத்திகள், 2 மொபைல் போன்கள் மற்றும் 1 மோட்டார் சைக்கிள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. மற்றவர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.